அதாவது பாரதிய ஜனதா கட்சி இப்போ முழுமையான ஒரு வளர்ச்சி பெற்றிருக்கு. இதில் சதவீதம் எவ்வளோன்னு யாரும் கணக்கிட்டு சொல்ல முடியாது. ஸோ பேச்சுக்கு வேணால் சொல்லலாமா இருக்கும். இப்போ 19% வந்திருக்குது. என்னை பொறுத்தவரை சதவீதமாக சொல்ல முடியாட்டாலும் கூட அதிமுக கூட்டணியோடு என்டிஏ தலைமையிலான ஆட்சி தமிழ்நாட்டில் அமையும். அதாவது பேசுவதற்கு நிச்சயமா இணக்கமாக தான் இருக்கும். அதிமுகவில் கிளைக்கழகத்திலிருந்து மாவட்ட செயலாளர் வந்து நாங்கள் அன்னைக்கே சந்திச்சிட்டோமே. அதுக்கு இன்னும் 1 வருஷம் இருக்குது. நாங்கள் அன்னைக்கே உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் அவங்க வீட்டில் உட்கார்ந்து எல்லாமே பேசியிருக்கிறோம். முழுமையா திருப்தியா இருக்கு. 100% எங்களுக்கு ஓகே. அப்படி நீங்க சொல்றத நான் நம்ப மாட்டேன். நான் எல்லார்ட்டையும் நான் பேசிக்கிட்டே தான் இருக்கிறேன். உங்களுக்கு சமயம் வரும்போது நான் சொல்றேன். திமுகவில் தான் என்ன கொள்கையா இருக்குதா இப்போ? இல்ல தவறு இல்ல நீங்க தவறா சொல்றீங்க. வகுப்புக்கு எதிராக பாரதிய ஜனதா கட்சி எங்கேயுமே இருந்தது கிடையாது. அதிமுக வகுப்பு எதிராக அது அவங்க என்னைக்கு இருந்தாங்க எதிர்ந்தாங்க. இல்ல அதாவது அவங்க என்ன அதாவது இல்ல அது கொள்கை, அதாவது கொள்கை ரீதியா ஒன்றும் இல்லைங்க. என்னன்னா அவங்க வந்து சில கொள்கை முடிவுகள் எடுத்திருக்காங்க. நாங்க வந்து அதை சில திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறோம், அவ்வளவுதான். இல்ல பல்வேறு வலுவான என்ன கருத்துக்களை சொல்றாங்க. நான் திருப்பி சொல்லிட்டே இருக்கேன், உங்களுக்கும் அது தெரியும். நீட் தேர்வை கொண்டு வந்ததே திமுக காங்கிரஸ் கூட்டணி கட்சி தான். அவங்க கூட்டணியில் இருக்கும்போது 10 ஆண்டுகள் ஆட்சியில் இருக்கும்போதே நீட் தேர்வு அவங்க தான் கொண்டு வந்தாங்க. அது உங்களுக்கும் தெரியும், தமிழ்நாட்டு மக்களுக்கும் தெரியும். ஆனால் என்னன்னா அவங்க வந்து மக்களை ஏமாத்துகிற திசை திருப்புற வழியில் அவங்க நடத்திட்டு இருக்கிறாங்க. ஆமா, நீங்க இப்போ நீங்களே எடுத்துக்கிடுங்க. தமிழ் புத்தாண்டு வாழ்த்து சொல்லணுமா வேண்டாமா? ஒரு நாட்டினுடைய முதலமைச்சருடைய கடமையா இல்லையா? சமத்துவ நீதி வந்து இப்போ திமுக ஆட்சி வந்த பிறகு எங்கேயுமே சமத்துவ நீதி இல்லை. அதாவது ஆண் பெண் வித்தியாசம் அதிகம் இருக்கு. அண்ணா யூனிவர்சிட்டியில் போனால் வாங்க சார்னு கூப்பிடுறாங்க. அங்கே சமத்துவம் இல்லை, சமூக நீதி ஆண் பெண்ணுக்குள்ளே இல்லை. ஏற்றத்தாழ்வுகள் நிறைய இருக்குது. மாணவர்களுக்கு மது பழக்கம் அதிகமாகி கொண்டே இருக்கிறது. எதையும் திமுக அரசு கண்டுகொள்ளவில்லை. சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னே அர்த்தம் தானே. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.